ஓட்டுநர் நடத்துனர் சொந்தங்கள் அனைவருக்கும் வணக்கம். ரிசல்ட் பற்றி நான் லாஸ்ட்டாக ஒரு வீடியோ போட்டிருந்தேங்க. அது நிறைய பேர் டவுட் கேட்டிருந்தீங்க. நீங்கள் எப்படி அனலைஸ் பண்ணீங்க, உங்களுக்கு எப்படி இது தெரியும், இத்தனை மார்க்குள்ளே தான் வரும் அப்படிங்கிறதெல்லாம் உங்களுக்கு எப்படி தெரியும்னு நிறைய பேர் கொஸ்டின் கேட்டிருந்தீங்க. ரிசல்ட் வர்றதுக்கு 1 வீக் முன்னாடியே நான் சொல்லிட்டேன் உங்கள்கிட்ட. 24 மார்க்குக்கு மேலே தான் கட் ஆஃப் இருக்கும், வேணால் நீங்கள் வீடியோ எடுத்து செக் பண்ணி பார்க்கலாம் அப்படின்னு நான் அனலைஸ் பண்ணதை வச்சு நான் போட்டிருந்தேங்க. இப்போயும் ஓவரால் தமிழ்நாடு 1:3ங்கிற அடிப்படையில் எடுத்தாங்கன்னா 24 மார்க்கு மேலே உள்ளவங்க எடுப்பாங்க அப்படிங்கிறத அனலைஸ் பண்ணி போட்டிருக்கேன். இப்படி நான் அனலைஸ் பண்ணி போட்டிருக்கிறது எப்போ சரியாக இருக்கும்னா, அப்ளை பண்ண அனைவரும் சரியான முறையில் அப்ளை பண்ணியிருந்தாங்கன்னா இந்த முறையில் 24 மார்க்குக்கு கீழே எடுக்க வாய்ப்பு இல்லைங்க. ஆனால் அப்ளை பண்ணவங்க ஏதாச்சும் மிஸ்டேக் பண்ணி அப்ளை பண்ணியிருந்தாலோ, அவங்க இன்டர்வியூவில் ரெஜெக்ட் ஆனாலோ அதுக்கு கீழே 23, 22, 21, 20, 19, 18 இந்த ரேஞ்சில் அடுத்தடுத்த கட்டமாக அனைவருக்கும் இன்டர்வியூ லெட்ரு போகும். ஓகேங்க, இன்டர்வியூ லெட்ரு பற்றிய ஒரு சின்ன அப்டேட்டுங்க. இன்னும் நான் உங்கள்கிட்ட சொல்லியிருந்தேன் 10 டேஸ்க்குள்ளே வந்துடும் அப்படின்னு சொல்லியிருந்தேன் லெட்ரு. ஆனால் நான் இப்போ எனக்கு தெரிந்த வட்டாரங்களில் கேள்விப்பட்ட வரைக்கும் இன்னும் 3 டேஸ்க்குள்ளே அனைவரது வீட்டுக்கும் மதிப்பெண் அடிப்படையில் இன்டர்வியூ லெட்ரு வர ஆரம்பிக்க போதுங்க. எல்லா ப்ராசஸ் முடிஞ்சு வீட்டுக்கு லெட்ரு அனுப்ப ஸ்டார்ட் பண்ணிட்டாங்கங்க. இன்னும் 3 டேஸ் மேக்ஸிமம். எனக்கு தெரிந்த போக்குவரத்துறை வட்டாரத்தில் மிக முக்கியமான நபர் எனக்கு சொன்னதுங்க. அதைத்தான் நான் உங்கள்கிட்ட ஷேர் பண்ணுறேன். நான் எனக்கு தெரிந்த உண்மையான தகவல் மட்டும்தான் வீடியோவில் ஷேர் பண்ணுவேன். சும்மா வீடியோக்காண்டி நான் எதையுமே பொய்யான தகவல் எதுவும் சொல்ல மாட்டேங்க. ஓகேங்க, நிறைய பேர் ஒரு டவுட் கேட்டிருந்தீங்க. நான் கேஸ்ட் அடிப்படையில் எத்தனை பேர் எடுப்பாங்க, எந்த மார்க்குள்ளே எடுப்பாங்கன்னு நான் தெளிவாக உங்களுக்கு விளக்கமாக சொல்லியிருந்தேங்க. அதில் நிறைய பேர் டவுட் கேட்டிருந்தீங்க. பிசிக்கு 33 மார்க் எடுக்கணுமா, அப்போ நான் 31 மார்க் எடுத்திருக்கேன்னா அப்போ எனக்கு லெட்ரு வராதா, இந்த மாதிரியெல்லாம் கொஸ்டின் கேட்டிருந்தீங்க. எப்படிங்க, நான் தெளிவாக சொல்கிறேன், அது கூட புரியலையாங்க? நான் திரும்ப கூட பாருங்கள் அந்த வீடியோவை. ஓகேங்களா, கவர்மெண்ட்லேருந்து இத்தனை பர்சன்டேஜ் இந்த கேஸ்ட்டில் எடுக்கணும் அப்படின்னு ரிசர்வேஷன் கோட்டா கொடுத்துருக்காங்க. அந்த கோட்டாவுக்கு 33 மார்க் நீங்கள் பிசிக்கு எடுத்துருக்கீங்கன்னா 33 மார்க்னால் நீங்கள் பிசி கோட்டாவில் 26.5% எடுத்தே ஆகணும். அந்த கோட்டாவில் நீங்கள் போயிடுவீங்க. சப்போஸ் அதை விட கம்மியான 32 மார்க் எடுத்திருக்கீங்கன்னா நீங்கள் அடுத்த கட்டமாக மார்க் அடிப்படையில் ஜென்ரல் கேட்டகரியில் வந்துடுவீங்க. இவ்வளோதாங்க, இதுதான் வித்தியாசம். நான் அதை தான் சொல்லியிருந்தேன். ரிசர்வேஷன் கேஸ்ட்டுக்கு இத்தனை பேர் கேட்டிருக்காங்க, இத்தனை பர்சன்டேஜ் எடுக்கணும், அப்போ இந்தந்த மார்க்கில் உள்ளவங்க போவீங்க அப்படின்னு நான் சொல்லியிருந்தேங்க. இப்போ உங்களுக்கு தெளிவாக நான் மென்ஷன் பண்ணி காட்டுறேன் பாருங்கள். எஸ்டிக்கு 1%ங்க. அப்போ உங்களுக்கு 33 பேர் இப்போ உள்ள வேக்கன்சிக்கு செலக்ட் பண்ணணும். அப்போ மொத்த மெம்பர்ஸ் 54 பேர் இருக்காங்க. 54 பேர் இருக்காங்க. அதே மாதிரி எஸ்சிஏல 98 பேர் செலக்ட் பண்ணணும், 214 பேர் இருக்காங்க. பிசிஎம்மில் 115 பேர் செலக்ட் பண்ணணும், 87 பேர் தான் இருக்காங்க. இப்போ எஸ்டி கோட்டாவில் 27 மார்க், 27 அதற்கு மேலே நீங்கள் மார்க் எடுத்திருந்தீங்கன்னா எஸ்டி கோட்டாவில் உள்ளே போயிடுவீங்க. எஸ்சிஏல 29 அதற்கு மேற்பட்ட மதிப்பெண்கள் எடுத்திருந்தீங்கன்னா நீங்கள் எஸ்சிஏ கோட்டாவில் நீங்கள் உள்ளே போயிடுவீங்க. பிசிஎம் 24 வரைக்குமே 87 பேர் தாங்க எடுத்திருந்தீங்க. ஆனால் 115 பேர் கண்டிப்பாக செலக்ட் பண்ணணும். அப்போ அதுக்கும் குறைவான மார்க்கில் 20, 19 அந்த ரேஞ்சில் உள்ளவங்க கூட செலக்ட் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஓகேங்க, இதில் வேறு ஏதாச்சும் டவுட் உங்களுக்கு இருந்துச்சுன்னா கமெண்டில் தெரிவிங்க. நான் நெக்ஸ்ட் வீடியோவில் உங்களுக்கு நான் தெளிவாக சொல்கிறேங்க. ஓகே, நன்றி, வணக்கம்.